அழகே அழகு சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க சுரேஷ், அழகுமதி கப்பல பார்க்கும்போது, டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுரேஷ், அழகுமதி ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியில சத்தம் கேட்குது. சுரேஷோட அப்பா, அம்மா "என்ன இப்படி சத்தம் கேட்குது பயங்கரமா?" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அழகுமலை இருந்துக்கிட்டு, என்ன அவங்க மாமாவ போயான்னு அழகுமதி சொன்னதுனால, சுரேஷ் வந்துட்டு அழகுமதி கூட சண்டை போடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதான் அண்ணி வேற சொன்னாங்களே, அந்த ஆள் வேற ஒரு மாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இத காரணமா வச்சுட்டு சுரேஷ் வந்து அழகுமதி கூட சண்டை போட்டுட்டு இருக்கானா, அழகுமதிய அடிக்க ஏதாவது செஞ்சுட்டானா என்ன பண்ண? அப்படின்ட்டு அழகுமலர் வந்துட்டு அவங்க அத்தை, மாமா கிட்டயும் "என்ன சத்தம் கேட்குது அந்த மாரி இருக்குது, என்னன்னு பாருங்க" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் "ஆமாண்டி சத்தமா நேரந்து அவங்க பெட்ரூம்ல இருந்து தான் கேட்டுட்டு இருக்கு. ஏய் சுரேஷ், அழகுமதி வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் சுரேஷும், அழகுமதியும் "அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப நீ தப்பிச்சுட்ட. எங்க மாமா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் உன்ன விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. "ஆமா, ஆமா. உங்க மாமா கிட்டலாம் என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முடியவே முடியாது" அப்படின்னு அழகுமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா, அப்பாவும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே "இந்தா வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வெளியில வர்றாங்க. உடனே "என்ன சத்தம்டா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில அழகுமதியும் வெளியில வர்றாங்க. வந்ததும் "என்னம்மா உன்னுடைய சத்தமும் பெருசா இருக்குது. ஒண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க தெரியாதா? வெளியில வரைக்கும் சத்தம் கேட்குது. ரோட்ல உள்ளவங்கலாம் இந்த வீட்ட தான் பார்த்துட்டு, பார்த்துட்டு போறாங்க. அந்த மாரி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆன மொத நாளே. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "அத உங்க பையன்கிட்டயே கேளுங்க" அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, "என்னாச்சுடா சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சா? இவா மாமா ஒரு பொண்ண வீட்ல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, மாமா இவளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு கடைசில போயா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே எதிர்த்து பேசிட்டு வரா. என்ன மாதிரி போயான்னு சொல்லலாம் மாமாவ போய். மரியாதை இல்லாம இவ நடந்துக்கிறா மாமா கிட்ட. மாமா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றாங்க. உடனேவும் என்ன மாப்பிள்ளைய போயான்னு சொல்லிட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஏய் அழகுமதி வந்த 1 நாள் தான் ஆகுது வீட்டுக்கு. அதுக்குள்ளயும் மாப்பிள்ளைய பார்த்து போயான்னு சொல்லியிருக்க. அவரு உங்க வீட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. உங்க வீட்டுக்கு வாங்குன கடனெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எந்த பணமும் வாங்காம அவரே எல்லா செலவு பண்ணியிருக்காரு. அவர போய் நீ போயான்னு சொல்லியிருக்க. என்ன தைரியம்? ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ. அப்டி சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துகிட்டு, என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்டி சொல்லிட்டு அழகுமதி கேட்குறாங்க. இப்படிதான்ப்பா என்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொன்னா இப்படிதான்ப்பா பேசிக்கிட்டே இருக்கா. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும், எங்க அழகுமதியோட மாமனார் இருந்துகிட்டு, "இங்க பாரும்மா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்ல. என்ன மாப்பிள்ளைக்கு இந்த வீட்ல உள்ள எல்லாரும் மரியாதை குடுத்து தான் பேசுவோம். அதே மாரி நீயும் மரியாதை குடுத்து தான் பேசணும். மாப்பிள்ளை நீ சொன்னத நெனச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. என்ன அதனால நீ மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னால மன்னிப்பு கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மறுபடியும் சொல்றாங்க. உடனேவும் சுரேஷ் வந்துட்டு, "மரியாதை மரியாதையா மன்னிப்பு கேட்க சொன்னா, ரவுடிக்கு குடுத்த மரியாதை தான் நான் அவருக்கு குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. "மாமாவ ரவுடின்னு சொல்றாம்மா." அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொன்னதும், "என்ன மாப்பிள்ளைய நாங்களே மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டோம். ஆனா நீ என்ன மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசியிருக்க." அப்படின்ட்டு மறுபடியும் அழகுமதிய எல்லாரும் திட்டுறாங்க. உடனே அழகுமலர் அந்த இடத்துல என்ன சொல்ல? நமக்கு இல்லாத தைரியம் அவளுக்கு வந்திருக்குன்னு நெனச்சு நம்ம பெருமைப்பட்டுட்டு இருக்கோம். இங்க என்னன்னா, இவங்க என்ன அழகுமதிய போய் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் தப்பா தெரியும். உடனே "அமைதியா இரு மலரு" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் மனசுக்குள்ளயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ், "என்ன சுரேஷ் இத பெரிய விஷயமா ஆக்கிக்கிட்டு, அழகுமதி இனிமேலு நீ எல்லாத்தையும் மரியாதை குடுத்து பேசுமா" இப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் மதிக்கிட்ட சொல்றாங்க. அவருக்கு எதுக்கு நான் மரியாதை குடுக்கணும்? அவரு எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு தெரியுமா? இந்த வீடு நாங்க பணம் கட்ட வேண்டியது இருந்துச்சுல்ல, அத உடனே குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அத குடுக்க முடியலன்னு சொன்னதும், அந்த நேரத்துல இவங்க பையனோட கல்யாணம் நின்றுச்சு. அதுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சாரு. அவருக்கு நான் மரியாதை குடுக்கணுமா? அவருக்கு என்னால மரியாதை குடுக்க முடியாது. அவரு பெரிய ஆளா கூட இருக்கட்டும். அவர் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல சுத்தமா. அதனால என்னால மரியாதை குடுக்க முடியாது. உங்க 2 பேத்துக்கு நான் ஏதாவது மரியாதை குடுக்குறதுல குறைச்சல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் உங்க 2 பேத்துக்கு மரியாதை கண்டிப்பா குடுப்பேன். ஏன்னா, நீங்க அவரோட அப்பா, அம்மாவும் ஆயிட்டீங்க. எனக்கும் அப்பா, அம்மா மாதிரி தான் நானும் நெனைக்கிறேன். அதனால உங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் தான் மரியாதை குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி வர சொல்றா இங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா மாமா கிட்ட நான் எப்படி பேசணும்னே தெரியலப்பா. நீங்களே உங்க மாமாவுக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும், சுரேஷோட அப்பாவே கால் பண்றாங்க. மாப்பிள
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த அழுகுமதி உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிச்சாமே! அதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றோம் மாப்ள. நீங்க வீட்டுக்கு வாங்க மாப்ள. இல்லாட்டி நாங்களே அங்க வந்துடவா? அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இப்ப நான் இங்கேயே வர்ற மாதிரி இல்ல மாமா அப்டின்னு சொல்லிட்டு, ஃபோன வைங்க அப்டின்ட்டு வேகமா ஃபோன வச்சுடுறாங்க. உடனேவும் மாப்ள ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு போலுக்க. அதான் ஃபோன வைக்க சொல்லிட்டாரு. நம்ம வேணா அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க அல் அழகுமதிய பார்த்துட்டு, "வா நம்ம இப்பவேவும் மாப்பிள வீட்டுக்கு போயி, அங்க மாப்பிள கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற" அப்டி சொல்றாங்க. அழகுமதி என்னால அங்கலாம் வர முடியாது அப்டின்னு சொல்லிட்டு சொன்னதும், "இவ திமிராதாப்பா பேசுவா. மாமாவ இங்க வர வைக்கலாம்ப்பா" அப்டின்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனேவும் சுரேஷ் அவங்க மாமாவுக்கு கால் பண்றாங்க. "மாமா, இங்க பாருங்க மாமா, அவ ஏதோ தப்பா பேசிட்டா. இங்க அப்பாவும், அம்மாவும் அவள உங்ககிட்ட எப்டியாவது மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க வாங்க மாமா. அவள நான் திட்டிட்டேன். இனிமேல் அவ உங்ககிட்ட நல்லபடியா தான் நடந்துக்குவா" அப்டின்னு சொல்றாங்க. உடனேவும், "மாப்ள அவ பார்த்தா நல்லபடியா நடக்கிற மாரி தெரியல மாப்ள. நீ எப்படியாவது அவள அடக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்க அழகுமதி கிட்ட இங்க பாரு மாப்பிள வந்துட்டாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொன்னதும், "என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணவங்கலாம் தைரியமா இருக்கிறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் ஏதாவது தப்பு பண்ணா தானே மன்னிப்பு கேட்க முடியும். முடியாது" அப்படின்னு அழகுமதி பிடிவாதமா இருக்காங்க. அழகுமலர், இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது. இவங்க போட்டு மதிய போட்டு டார்ச்சர் பண்றதுல இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அ "என்ன மாமா? எதுக்காக கூப்பிட்டீங்க?" அப்படி சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கேட்டதும், உடனேவும் "மாப்பிள இவ உங்கள போயான்னு சொல்லிட்டாளாமே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "சரி மாமா, போதும் மாமா. நீங்களும் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அத பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு, "இது எதுக்கு சுரேஷ் நீ வீட்ல உள்ள எல்லாத்துக்கிட்டயும் சொன்ன?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, உங்கள போயிட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டால, எனக்கு எவ்வளோ கோவமா வருது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மாமாவா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுரேஷ் சொன்னதும், அழகுமதி இருந்துகிட்டு, "என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ஒரு ரவுடிக்கு குடுக்குற மரியாதை தான் நான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோவத்துல தங்கராஜ் அழகுமதிய அடிக்கிறதுக்காக போறாங்க. அழகுமதி என்னையும் அடிக்க வரீங்களான்னு சொல்லிட்டு தடுக்குறாங்க கைய. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. "ஏய் என்ன? பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. அத விட்டுட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க" அப்படின்ட்டு சொன்னதும், அழகுமதி என்ன அடிக்க வர்றாங்க. அத நான் தடுக்கக் கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க அடிச்சாங்கன்னா நான் தாங்கிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. என்னுடைய பிஹேவியரே இப்படிதான். தப்பு எங்க நடந்தாலும் நான் தட்டி கேட்க தான் செய்வேன். எனக்கு என்ன தோணுதோ அத தான் செய்வேன். நான் சரின்னு படுறது தான் செஞ்சிருக்கேன். இதுல இதுல தப்பு இருக்கிற மாரி தெரியல அப்படின்னு அழகுமதி பிடிவாதமா இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு சுரேஷ், "என்ன மாமா இப்படி ஒருத்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களே மாமா. எல்லாமே சரியாயிடும்னு சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் சரியாகுற மாதிரி இல்ல மாமா. இவ திமிரு பிடிச்சவ மாமா. இவ திமிரெல்லாம் என்னால அடக்க முடியாது மாமா" அப்படின்னு சுரேஷ் தங்கராஜ் கிட்ட சொல்றாங்க. உடனேவும் இங்க அ அழகுமலை, "சரி இனிமேல் சுரேஷோட லைஃப அழகுமதியே பார்த்துக்குவா. நம்ம சுரேஷ பத்தி கவலைப்படவே தேவையில்ல. எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு தான். பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, "என்ன மாப்பிள்ளை இப்படி ஒரு மருமகள இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வீட்டோட அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன அவகிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அமைதியான பொண்ணுன்னு வேற சொன்னீங்க. இந்த பொண்ண பார்த்தா அமைதியான பொண்ணு மாரி இல்லையே! என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்க வீட்ல உள்ளவங்களையும் கொண்டு போய் விட்டுருவா போலுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டதும், இங்க அதிர்ச்சியா இருக்குது தங்கராஜுக்கும். "அப்படி இப்படி நடக்கும்னு நான் நெனச்சு பார்க்கல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க மாமா" அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. அழகுமதிய நெனச்சு பயத்துல இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.